இன்றைய சத்திய போதனைகள் வழியாக தேவனுடைய அன்பை பற்றி பார்ப்போம். தேவனுடைய அன்பு உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்ற ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஒரு நறுங்குண்ட இருதயம், அசைவுள்ள இருதயம் இல்லாவிட்டால் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய இருதயம் கடினப்பட்டு விட்டதா? இன்று கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்துவர்களும் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை சுட்டி காட்டுவார்கள். ஆனால் அவைகள் எழுத்தளவில் தான் இருக்கின்றனவே தவிர அதிலுள்ள ஜீவனை மறந்துவிட்டார்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு மட்டுமே உண்மையான அன்பு. அவர் உலகத்தில் உள்ள பாவிகளை நேசித்த காரணத்தால் தம்முடைய ஒரே குமாரன் என்று பாராமல் அவரை நம்முடைய பாவத்திற்காக பலியாக்குகிறார். பாவத்தில் வீழ்ந்த நம்மீதும் அவர் அன்பு செலுத்துகிறார் என்றால் இது உண்மையான அன்பு இல்லையா? பவுல் தேவனுடைய அன்பை குறித்து எழுதும்போது ஒருவேளை கண்ணீரால் நிறைந்து அசைவற்றிருப்பார். ஆனால் நாமோ ஏன் உணர்வற்று போய்விட்டோம்? இயேசுவின் நாமத்தில்